அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யார் உங்களுக்கு என்ன சொல்லுகிறபடி? ஆண்டவர் உங்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஊழியம் என்பது நாம் செய்வது இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்க போதகரா இருக்கிறதுனாலயோ, பிஷப்பா இருக்கிறதுனாலயோ, ஏரியா சேர்மன், ஏரியா ட்ரெஷரர், அவங்க அந்தந்த பதவிகளில் இருக்கிறதுனாலையோ, இல்லை அவங்களுடைய உண்மையினாலேயோ, அவங்களுடைய பரிசுத்தத்தினாலேயோ, அவங்களுடைய தாளந்துகளினாலேயோ, வரங்களினாலேயோ ஊழியத்தை செஞ்சிட முடியாது. நீங்க வேற எந்த காரியத்தினாலும் ஈஸியா பண்ணிடலாம். துபாயில அப்படி ஒரு தீவு இல்லை. ஆனா கடல்ல இல்லாத ஒரு தீவை என்ன பண்ணாங்க? வல்லுநர்கள், இன்ஜினியர்கள் அதை கட்டினார்கள். நாம் பார்க்கிற எல்லா பெரிய பெரிய அற்புதமான கட்டிடங்கள், பெரிய படைப்புகள், இது எல்லாமே மனிதன் ஞானத்தினால படைக்க முடிந்தது. நம்ம நினைக்கிற ஊழியம் பெருசா, இல்ல இல்லாத ஒரு தீவை உருவாக்குறது கஷ்டமானா, தீவை உருவாக்குறது இல்ல, ஊழியம் தான் கஷ்டம். அல்லேலூயா. தாங்க மனப்போக்கன போல தாங்க சிந்திக்கிறபடி செஞ்சிடலாம். ஆனா ஊழியன்றது அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதுதான் ஊழியம். அல்லேலூயா. தாயாரை விட அவருக்கு நெருக்கமானவர்கள் ஒருத்தருக்கு இருந்திருக்க முடியுமா? ஆனா அவங்களுக்கே ஆண்டவர் அனுமதிக்கல. அந்த அம்மாவே சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ நான் சொல்லுகிறபடியோ, அல்லது நீங்கள் சொல்லுகிறபடியோ, அல்லது நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம மைண்டுக்கு இது கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்குன்ற மாதிரியோ இதுலலாம் ஊழியம் நிற்க முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் என்பது அது உங்களால என்னாலையும் சுமக்க முடியாத பாரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை யார் தான் செய்ய வேண்டும் என்றால், யார் ஊழியத்தை மிஷனை கொடுக்கிறாரோ அவரே நம்ம இடத்துல வந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தை நடத்த முடியுதா உங்களால்? என்னாலையும் நம்ம பிள்ளைங்களை பார்த்து கொள்ள முடியுதா? இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்னா, யார் அந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்தாரோ அவரே வந்துதான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஊழியத்தை பேதுருவால, யாக்கோபாவால, 12 சீடர்களாலேயோ நிறைய இடத்துல அவங்க தோற்று போனார்கள். சொன்னார், உன்னதமானுடைய பலம் வந்து உங்களை நிரப்பப்படுகிற வரைக்கும் போய் வாக்குதத்தம், பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வந்து அவர் என்ன ஊழியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதையே யார் செய்தது என்றால் பேதுரு செய்தார், பவுல் செய்தார், யாக்கோபு, யோவான் செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க தானா இந்த ஊழியத்தை செய்து ஏதோ ஒரு காரியம் அச்சீவ்மெண்ட் பண்றோம், ஊழியத்தை ஏதோ ஒரு காரியத்துல சக்சஸா முடியுது, நம்மளால செய்து கடந்து வர முடிகிறது என்றால் அது உங்களுக்குள்ளா இருக்கிற கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினாலும் தேவ கிருபையினாலும் அதை நாம் செய்து முடிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த 5 வருஷத்தை நம்ம நிறைவு செய்திருக்கிறது அது என்னுடைய தாளந்துகளினால் அல்ல, அது கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது, கர்த்தருடைய பலமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, பேதுரு சொல்லுகிறாரு, எங்களுடைய வார்த்தையானது அது நயவசனை போல வஞ்சகமான வார்த்தைகள் அல்ல, அது கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினாலே வல்லமையினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரசங்கங்களும் வார்த்தைகளும் ஊழியங்களும் அது எதால? வல்லமையாலும் ஆவியானவராலும் உறுதிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது, ஊழியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளைக்கு நம்மோடு கூட வருகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஊழியத்துல பர்சனல் சாய்ஸ் இருக்கவே முடியாது. பர்சனல் சாய்ஸ், நான் பாஸ்டராகவே இருந்தாலும் இல்ல ஸ்தாபனத்தின் பொறுப்பாளராகவே இருந்தாலுமே பர்சனல் சாய்ஸ் ஊழியத்துல நிச்சயம் பண்ண முடியாதுங்க, இருக்க முடியாது. இதுல என்ன அதிசயம்? என்னங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு போறீங்க கடைசியா அப்படின்னா, ஈவன் ஜீசஸ் ஹஸ் நோ பர்சனல் சாய்ஸ். இயேசுவுக்கு என்ன இல்ல? அவருடைய சொந்த விருப்பம். 3.5 வருஷம் அவருடைய ஊழியத்துல ஒரு தெய்வத்துக்கு, மனுஷகுமாரனுக்கு, தேவனுடைய ஒரே பேரான தேவன் அவருக்கே அந்த 3.5 வருஷம் ஊழியத்துல என்ன இல்லைங்க? பர்சனல் சாய்ஸ் இல்ல. அவர் சொந்தமா எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க? யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ
அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் தாயார் அந்த கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்ட உடனே வேலைக்காரத்துல போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படி சொல்றாங்க. ஆனா இயேசுவே வேற ஒருவர் சொல்லுகிறதின்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அவைகளை அன்றி குமாரன் வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அல்லேலூயா. நீங்க வேற திருச்சபை எப்படி வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா, வேற ஸ்தாபனங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாச மக்களும் பிள்ளைகளும் வாலிபர்களும் ஒவ்வொரு ஊழியத்தின் பொறுப்பாளர்களும் மூப்பர் கமிட்டியும் என்ன நோக்க தரிசனத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் என்றால், பிதாவானவர் செய்வதையே அன்றி தாமாய் குமாரன் எதையும் செய்ய மாட்டான். நானும் யாரை இங்க மகிமைப்படுத்த வருகிறோமோ, யாருக்கு ஊழியம் செய்ய வருமோ, யாரை பார்க்க வருமோ அந்த தெய்வத்துக்கு பர்சனல் சாய்ஸ் ஊழியத்துல இல்ல. 30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. போதுமா? நான் சுயமாய் ஒன்றையும் நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லிருப்பேன். என் பிரசங்கம் ஒரு நாள் கூட என்னது இல்லை என் சுயமா இல்லைங்க. மேபி அது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம், இல்லை சந்தோஷப்பட்டிருக்கலாம், என்கிட்ட வந்து நீங்க பாராட்டி சொல்லியிருக்கலாம், அல்லது வேறொரு இடத்துல போய் நீங்க இழந்து சொல்லியிருக்கலாம். என்ன ஃபீட்பேக் வந்தாலும் அதை குறித்து நான் அட்டென்ஷனே கொடுக்காம ஏன் ஊழியத்தை செஞ்சு முடிச்சேன்னா, காரணம் நான் சுயமாய் பேசவில்லை. அல்லேலூயா. நான் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. ஏன் இதை நான் சொல்லி உங்ககிட்ட காண்பிக்க வேண்டும்னா, இயேசுவையே சில பேர் நம்ப மாட்டாங்க. இயேசுவையே அவர் தான் மேசியா என்பதை பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள் அவர் நம்பாதனால, அவர் தான்பா நானு, அவர் தான் நான் என்றதை பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் இது பார்த்தேன், என்ன ஆண்டவரே? அப்போ யூதர்கள் பார்த்து கேட்கிறாங்க, என்ன உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் அப்படின்னு யூதர்கள் பார்த்து கேட்கிறாங்க. வேற என்ன பண்றதுன்னு நம்ப மாட்டியே. அல்லேலூயா. இயேசு நான் சாட்சி சொன்னாலும் என் சாட்சி அது நீதியாய் இருக்கிறது, உண்மையாய் சத்தியமாய் இருக்கு என்று சொன்னார். அல்லேலூயா. 8:42 யோவான் 8:42 அவர்களை நோக்கி நான் சுயமாய், ஆண்டவருடைய மிஷன் அது சுயமாய் இல்லை. அல்லேலூயா. சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை, சுயமாய் வரல, தாமாய் ஒன்றையும் அவர் செய்கிறது இல்லை. யோவான் 12:49 வாசிக்கலாம். யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியதை என்னை அனுப்பின பிதாவே எனக்கு ரசிகரா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் சீடன். சீடன் என்றால் என்ன? சீடனுக்கு சுயமான காரியம் அவனுக்கு இருக்க முடியாது. சீஷன் தன்னுடைய குருவை பார்க்கல அவன் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் குரு சொல்லுகிறபடி அவன் செய்கிறவன் தான் உண்மையான சீஷனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய 3.5 வருஷம் ஊழியத்துல கூட என்ன இல்ல, சுயமாய் வரவில்லை. அவர் இறங்கி வந்தது சுயமா வரல. அவர் வந்து பேசினது, பிரசங்கம் பண்ணது சுயமா இல்ல. அவர் செய்த அற்புதங்கள் அது சுயமானது இல்ல. அவர் நடந்து செய்த ஊழியங்கள் எதிலையுமே சுயம் என்பது இல்லை. அல்லேலூயா. மினிஸ்ட்ரியில, ஊழியத்துல நாம் சுயமாய் ஒன்று செய்தால் அது என்னன்னா பிசாசின் வேலை. நாம ஊழியத்துல சுயமா ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு பின்பதாக பிசாசின் வேலை, அல்லது ரொம்ப அதை எதன் மேல கட்டுகிற ஒரு ஊழியமா இருக்குன்னா மணலின் மேல கட்டப்பட்ட ஒரு ஊழியமா இருக்கும். காரணம், எந்த வீடு கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் ஆழமாய் தோன்றி கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டின வீட்டுக்கு அது ஒப்பா இருக்கிறது. அப்போ கண்மலையின் மேல ஊழியமோ வீடோ வாழ்வோ எதிர்காலமோ கட்டப்பட வேண்டும் என்றால் அதனுடைய இன்புட் என்னன்னா அது வந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது.
என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். அதுதான் செய்தால் மாத்திரம் தான். அது எதன் மேல கட்டப்பட்டிருக்கும்? கண்மலையின் மேல கட்டப்பட்டதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, காற்று வரும், புயல் அடிக்கும், பெருவெள்ளம் வந்து மோதும், ஆனால் அது அசையாமல் அது நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. அது அசைக்கப்படாது இருக்கும். அப்போ இந்த ஊழியம் அசைக்கப்படாது இருக்க, இந்த ஊழியம் புயலிலும் காற்றிலும் பெருவெள்ளம் மோதும் பொழுது அது நிலை பெற்றிருக்க, இது எங்க கட்டப்பட்டிருக்க வேண்டும்? கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கண்மலையின் மேல கட்டப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரொம்ப ஆபத்து நம்முடைய சுயத்தின் மேல, நம்முடைய சொந்த காரியத்தின் மேல, நம்முடைய பிளான் மேல கட்டுறது ரொம்ப ஆபத்து. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. பிசாசு பொய் பேசும்போது எப்படி பேசுது? தன் சொந்தத்தில். அப்போ சொந்தமா ஒரு ஊழியம், சொந்தமா ஒரு காரியத்தை நம்ம ஊழியத்துல செய்கிறோம் என்றால் அது யாருடைய வேலையா இருக்கிறது? பிசாசுனுடைய வேலையா இருக்கிறது. ஏன்னா இயேசுவே, ஆண்டவர் எப்படி டிஃபரண்ட் ஆவரா இருப்பாருங்களா. பிசாசுக்கும் இயேசுவுக்கு வித்தியாசமே அதுதான். அவர் தெய்வமாவே இருந்தாலும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். உட்கார்ந்து பிதாவின் சத்தத்தை கேட்கல. அவர் நம்மை போல மனிதனாய் அடிமையின் சாயலாய் இருந்து வேர்வை ரத்தம் சிந்திதான் அவருடைய சித்தத்தை செய்தார். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்யறது உங்களுக்கு எனக்கும் ரொம்ப பெரிய காரியம் இல்லை, ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லை. காதுகளை அவனுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தோம் என்றால் அந்த சித்தத்தை நம்ம மேல வைத்தவரே சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. பல்லாமா. உங்க ஊழியம் நானேன் கலங்கனோ, அழைச்சது நீங்க நடத்தி நீங்க தான் பாடணும். உங்க ஊழியம் நானேன் கலங்கனோ, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் பாடும் பொழுதே அவருடைய சித்த திட்டங்களை உள்வாங்கி சொல்லுவோம். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமான நீர் இருக்கு வேலைக்காரனுக்கு எஜமான. இந்த வார்த்தை மறுபடி எஜமான. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு கவலை. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு கவலை. உங்க ஊழியம் நானே கலகணும், அழைச்சது நீங்க நடத்தி சொல்வீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படி ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரி, அப்பாவின் விருப்பம் திட்டம் சித்தத்தை நிறைவேற்றுறது அவ்வளோ கடினமானது இல்லை. அந்த சித்தத்துக்கு செய்ய உங்களை வாஞ்சையாய் அர்ப்பணிப்பீர்கள் ஆகில் சித்தத்தை கொடுத்தவரே சித்தத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. மோசே, ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். அவர்கள் ரட்சிக்கும்படியாய் ஒரு ரட்சகன் ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அழைக்கப்படும் பொழுது அவன் சொல்றான், நான் பாத்திரன் அல்லப்பா. நீ என்னை அழைப்பதற்கு முன்ன பேசுவதற்கு முன்பு நான் சொல்லிலும் வாக்கிலும் நான் வல்லவன் அல்ல. அதே மனுஷன்
விடுதலையாக்குகிறான், செங்கடலை பிளக்கிறான், வனாந்திரத்துல மன்னாவை வருஷிக்க பண்ணுகிறான். இப்ப சொல்லுங்க, இதை செய்தது மோசேவா, இதை செய்தது கர்த்தரா? அவர் விரும்புகிறார் உங்களிடத்திலிருந்து செயல்பட, உங்களிடத்திலிருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற, இந்த ஊழியத்தை மகிமையாய் செயல்படுத்த ஒரு பாடி வேணும் அவருக்கு, ஒரு உண்மை உள்ள ஆத்துமா அவருக்கு வேணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷரை அவர் தேடுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகள் நம்முடைய இருதயங்களில் காணப்படாவிட்டால் இந்த நாளிலே ஆவியானவர் அந்த ஊழியத்தின் உணர்வுகளுக்குள்ளாக, வாஞ்சைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஊழியத்தை நம்மால செய்ய முடியாது, அவர் தான் செய்வார். செய்வது கடினமானது அல்ல. சொன்னவர், வைத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் அவரே வந்து செயல்படுவார் வாஞ்சியா இருக்கும் பொழுது. சரி, அப்போ எப்படி ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை இயேசு நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்றால், யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாய் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வன ஆகில் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவன் ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். அது ஒரு பர்சனா இருந்தாலும், திருச்சபையா இருந்தாலும், ஒரு ஸ்தாபனமா இருந்தாலும், எந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் விரும்பினாலும் அவரை தான் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. There is no other model, only Jesus model. அல்லேலூயா. வேற வழி இல்ல, வேற மாதிரி இல்ல, ஒரே மாதிரி இயேசு மாதிரி. அல்லேலூயா. இயேசுவை மாதிரியும் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தான் அவருடைய ஊழியத்தை தேவ ஜனமே, ஒரு சபையோ, ஒரு கமிட்டியோ அல்லது ஒரு பாஸ்டரோ, வேற எந்த பொறுப்புகளில் இருந்தாலும் அவரை பின்பற்றியும் அவரை சார்ந்தும் அவருடைய அடிச்சுவடுகளை அதன் வழியாகத்தான் அந்த ஊழியத்தை நாம நிறைவேற்ற முடியும். அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற, வேற யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. வசந்த் பாஸ்டர் நீங்க பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. யாரை பின்பற்ற வேண்டும்? தெய்வத்தை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் என்பது அவர் சொல்லுகிறதை செய்வதுதான் ஊழியம். வாசிக்கலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சைரசம் குறைவுபட்ட போது அவர்களுக்கு திராட்சைரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு போதுமா, நம்ம நல்லா தெரியும், கானா ஒரு கல்யாணம், ஆண்டவருடைய முதல் அற்புதம் நடைபெறுகிற ஒரு இடம். அங்க இயேசுவின் தாயார், இயேசு மற்றும் அங்க சீடர்கள் கலந்து கொண்டார்கள். ஒருவேளை இயேசுவும் அவருடைய சீடரும் கலந்து கொண்டார்கள் என்றால் ஏதோ ஒரு பொதுவானது. ஏன்னா நம்ம ஊர்ல நடக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய முறை திருச்சபையினுடைய போதகர் ஒரு காரியத்தினால, இந்த ஊரில் இருக்கிற போதகருடைய காரணத்தினால அழைத்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அது பொதுவானதா இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவின் தாயும் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயம் அது வந்து அவங்களுடைய ரிலேட்டிவா மேபி இருந்திருக்கலாம், கன்ஃபார்ம் தெரியல. ஆனா கண்டிப்பா என்ன வந்திருக்கலாம், அது சொந்தக்காரர்களாக இருந்திருக்கலாம். இன்னொன்னு, அந்த கானாவூர் கல்யாணத்துல என்ன பிரியாணி செய்யற மாதிரி அங்க திராட்சை ரசம் அங்க தடப்புடலாம் இருக்கும். அந்த திராட்சை ரசம் அங்க அவர்களுடைய அந்த திருமணத்தினுடைய ஒரு நிறைவு, ஒரு பரிபூரணம், அது வந்து ஒரு அடையாளம், ஒரு மகிழ்ச்சிக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த திராட்சை ரசம் அந்த திருமணத்துல குறைவு ஏற்பட்டது. வசனம் சொல்லுகிறது, அங்கே திராட்சை ரசம் குறைவு பட்ட பொழுது இயேசு இந்த இடத்துல ஊழியம் செய்ய என்ன நிர்பந்தம் உண்டானது? எங்க ஒரு ஊழியம் நடக்கும் என்றால், எங்க இடத்துல ஒரு குறைவு இருக்கிறதோ, the need of the ministry, ஒரு ஊழியத்தின் தேவை எங்கன்னா, எந்த இடத்துல குறைவுகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல தத்தளிப்புகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல குழப்பங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல தேவைகள் இருக்கிறதோ, அதுதான் ஊழியத்தினுடைய தேவை, நீட், அவசியம். அவன் ராம் முழுவதும் மீன் பிடித்து அது பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது
there is a need. ஆண்டவருடைய செயல் அங்கதான் துவங்குகிறது. ஆண்டவருடைய ஊழியம் அவனிடத்தில் அங்கேதான் துவங்குகிறது. நீங்க எங்கெல்லாம் குறைவு, எங்கெல்லாம் இறப்பு, எங்கெல்லாம் அவமானங்கள், எங்கெல்லாம் தத்தளிப்பு, இப்படி உண்டாகிறது, குழப்பங்கள் செய்வதறியாத நிலைகள் இருக்கிறதோ, there is a chaos, there is a ministry. எங்கே குழப்பங்கள் இருக்கிறதோ அங்கே தான் ஊழியங்கள் அவசியப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்திற்கான வாசல் அங்கே திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் தாய் சொன்னாங்க, அவர்களுக்கு குறைவு, திராட்சை ரசம் இல்லை. அந்தம்மா இப்படி சொல்லல பாருங்க, பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நீ வேற 12 பேரை கூட கூட்டின்னு வந்திருக்கிற, எல்லாம் உன் வயசால உன் மாதிரி தெரியல, எல்லாம் உன்னை விட. அப்போ உனக்கும் இல்லைன்னு சொல்லல, எனக்கும் இல்லைன்னு, நம்ம குடும்பத்துக்கும் இல்லைல்ல, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் இந்த திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லல. அவங்க சொல்ற காரியம், அந்த திருமணத்தை என்ன நோக்கத்தோட அவன் வச்சிருப்பான், இந்த திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சுன்னா அவன் எப்படி முகம் அவமானப்பட்டு இருப்பான். தம்பி, அவங்களுக்கு இல்லப்பா மகனே, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அல்லேலூயா. எப்படி அவங்க கை எப்படி போகுதுன்னா இப்படி வரல, அவங்கள சார்ந்தவங்களை பார்த்து வரல, அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. மினிஸ்ட்ரி இஸ் நாட் அபவுட் அஸ். ஊழியம் என்பது நம்மை குறித்ததான, நம்மை அடுத்ததானது இல்லை. இந்த திருச்சபை அதுக்கு இல்லை, ஆலயம் அதுக்கு இல்லை. அல்லேலூயா. நமக்கு என்ன, நம்மை சார்ந்தது அப்படி இல்லை. மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். தந்தை பேராயருடைய ஒரு பெரிய கூற்று இருக்குது, என்ன தெரியுமா? முதல் இயேசு, ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் அதர்ஸ், லாஸ்ட் மீ. நீங்க அவங்க நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய அந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கும், தந்தை பேரை சொல்லியிருப்பாங்க, முதலாவது கடவுள், இரண்டாவது மற்றவர்கள், அடுத்தவர்கள், மூணாவது கடைசி நான். அல்லேலூயா. மூணாவதுன்னு கூட இல்ல, லாஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், எத்தனை பேரால இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி மினிஸ்ட்ரி இஸ் நாட் அபவுட் அஸ், இட் இஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. வேத வசனமும் அப்படிதான் காண்பித்துக் கொடுக்கிறது. அவனவன், யார் யார்? விசுவாசி விசுவாசி. அந்த அவனவன் இடத்துல யாருன்னா விசுவாசி விசுவாசி. அவயங்கள் அவயங்கள், சபையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி நீங்க சகோதரர்களாகிய நீங்கள் உங்களுக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே. நம்ம கிறிஸ்துவனா ஏன் ஜீவனோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம்னா, ஒவ்வொரு நாள் இயேசுவை போல மாறுறதுக்கான இன்னொரு நாள் தான். சாகரத்துக்குள்ள இயேசுவை போல மாறிடணும். நியாய தீர்ப்புல இயேசுவை போல நம்மை ஆண்டவர் என்ன பண்ண போறார்? அவருடைய சாயல் நீ மாறி இருக்கிறாயா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவர் நம்மை முன்குறித்தும் அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிய. அப்ப 50 60 மாறணும், 70 80 மாறணும். அந்த 50 60 எல்லாம் மறைஞ்சு போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். இன்னும் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய புறம்பான மனிதனோ நாளுக்கு நாள் அவன் அழிந்தும் உள்ளான மனுஷனோ நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல இன்னும் நீங்கள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், உள்ளான மனுஷன். ஆமென். அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் நாம பிறருக்கானவைகளை நோக்குவது. அதுல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மேல இருக்கிற வசனம் வாசிக்கலாம். வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மை ஆனவர்களாக என்ன கடவீர்கள். ஆண்டவர் சொல்லல நீ செயல்படலாம், சொல்ல எண்ணத்துல வச்சுக்கின்றார் ஆண்டவர். யோசிப்பான்றார், சிந்திப்பான்றார். அப்படி எண்ணுங்கப்பா அப்படின்றார். அப்போ இந்த எண்ணத்தை கர்த்தர் நம்முடைய சிந்தையில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்துமாவில, ஆவில அவர் இருக்க விரும்புறார். என்ன வார்த்தை? ஒருவரை ஒருவர் பார்க்கிலும் பிறரான எப்படி தங்களிலும் மேன்மையானவர்களாய். என் பக்கத்துல இருக்கிறவன் என்னோட நிச்சயம் பெஸ்ட் ஆண்டவர். என்னை காட்டிலும் அவன் சிறந்தவன், என்னை காட்டிலும் அவன் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன், தாழ்ந்தவனே இல்லை. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ என்னோட அவங்க பெஸ்டானா
பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா, இப்ப இந்த பக்கத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்து நீங்க அவங்களுக்கு அடுத்தவங்கல்ல பக்கத்துல உட்கார்ந்து, இப்ப அவங்க அப்படியே நினைச்சுக்கிறாங்க என்ன காட்டில அவங்க பெஸ்ட், இங்க உட்கார்ந்து என்ன காட்டில அவங்க பெஸ்ட். அப்ப எல்லாரும் பெஸ்ட் தான், எல்லாரும் மேன்மை உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. திருச்சபையினுடைய ஊழியத்துல இப்படிப்பட்ட சிந்தைகளோடு நாம் ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்படி செய்வது தான் ஊழியம். அப்படி இல்லாவிட்டால் அது கர்த்தருடைய ஊழியமா நிச்சய தேவ பிள்ளைகள் இருக்க முடியாது. இங்க தனக்கு திராட்சரசம் இல்லைன்றதை பத்தி அந்த அம்மா கவலை இல்லை. அவர்களுக்கு அந்த கல்யாணத்துல வந்திருக்கிறவர்களுக்கு, கல்யாணத்தை நடத்தவங்களுக்கு திராட்சரசம் இல்லை என்பதை அந்த அம்மா சொல்லி காண்பித்து கொடுக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள், 1 மனைவி 2 மனைவி, 1 பிள்ளைகள் 2 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் கூட இருந்திருக்கலாம். தோராயமா ஒரு 20,000 பேர் வச்சுப்போம். அப்ப 20,000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை 12 பேர் போஷித்தாங்க, 12 பேர் சேவை செய்தார்கள். அவங்க not only disciple who has capacity to preach, பிரசங்கம் பண்ணதுக்கு மட்டும் தகுதியானவர்கள் அந்த 12 சீடர்கள் அல்ல, அவங்க வேலைக்காரராக இறங்கி பந்தி விசாரிப்பையும் செய்தார்கள். There is a time, ஒரு நாள் வரும் பந்தி விசாரிப்புக்கு இன்னொருத்த அப்பாயின்மெண்ட் நாட்கள் நிச்சயம் வரும். அல்லேலூயா. அதுக்கு வரைக்கும் பந்தி விசாரி. அப்போ எதற்கு ஷீடர்கள் அப்போஸ்தலர்களா நியாயம் அங்க போய் ஆண்டவருடைய வருகையில நம்மள நியாயந்திருக்க அந்த 12 பேர் நானூறு வச்சுக்க நினைச்சுக்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல சாப்பாடு போடுறது, விதவில விசாரிக்கிறது, வர்ற பிரச்சனைகள்ல இதையே சால்வ் பண்றது என்ன இல்லை. நாங்களும் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணது நாங்கள் ஓயாமல். அதுக்கு முதல் ஸ்டேஜ் என்னதானமா, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு? 5000 புருஷர்கள் மட்டும். இன்னும் கூட்டி கழிச்சு பார்த்தா அது 20,000 பேருக்கு. அந்த 12 பேருடைய கை என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு தான் போஷித்தார்கள், அவங்க தான் அது வந்து பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆண்டவரே, நாங்க இந்த ஜனங்களை கூட ஸ்பெஷல் ஆச்சே, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட்டுட்டோமா, நாங்க அந்த பெனல் வேணும்ப்பா எங்களுக்கு. அந்த 20,000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? பெலன் வேணும். அப்படி சொன்னாங்க. சீடர்கள் பந்திருக்க செய்து அவங்க கரம் கொண்டு போய் அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுச்சுங்க? அந்த 5000 புருஷர்கள் அதை வச்சு 5000 புருஷர்கள் என்ன பண்ணாங்க? போட்டாங்க, கொடுத்தாங்க. அப்போ இவங்களுடைய புத்தியில, இவங்க சிந்தையில என்ன இருந்துச்சுன்னா, அதர்ஸ், பீப்புள்ஸ், ஜனங்கள் அவர்கள் முதலாவதாக தங்களை பார்க்கிலும் அடுத்தவர்களை அவர்கள் மேன்மையானவர்களாக நினைத்தார்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அம்மா வந்து ஏசப்பா கிட்ட வந்து திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்களே, முன்ன பின்ன இயேசு கிறிஸ்து எதனா திராட்சரசம் வித்துன்னு இருந்தாரா? இல்ல ஒரு தொழிலா? அவர் யார்? அவர் தச்சர், கார்பெண்டர். அவங்க அப்பாவுக்கு 30 வயசு வரைக்கும் அவர் என்ன வேலை செஞ்சிருந்தாருங்க? அந்த தச்சன் வேலையில சேரை செஞ்சுக்கின்னு, பெஞ்சு செஞ்சுக்கின்னு, சர்ச்சுக்கு செஞ்சா கூட செஞ்சு கொடுத்துருப்பார் நினைக்கிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. இது ஒரு நல்ல வெளிப்பாடு தான் இல்ல? ஆண்டவர் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணது கூட சர்ச்சில் மேசையை செஞ்சு கொடுத்துருப்பார் பொழுது ஆண்டவர் இல்ல, ஃபுல் பீடை செஞ்சு கொடுத்துருப்பார். அப்போ இயேசு கிட்ட வந்து இந்த அம்மா சொல்றது வந்து ஏற்புடையது இல்ல. திராட்சரசம் இல்லைன்றதை நீங்க எங்க போய் கேட்கணும்? கடைக்காரர்கிட்ட போய் கேட்கணும். திராட்சரசம் நீங்க குறைவு ஏற்பட்டு அந்த குறைவை நிறைவாக்கணும்னா திராட்சரசம் எங்க கிடைக்குமோ அங்க போய் இருக்கணும். ஆனா இவங்க கார்பெண்டர் கிட்ட வந்து சொல்றது வந்து சரியானது இல்ல. ஊழியத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேக வேளை நீங்க சந்திப்பீங்க. நீங்க வந்து ஒரு கவுன்சிலரா இருக்க மாட்டீங்க. கவுன்சிலர்னா ஓட்டு போட்டு வர்ற கவுன்சிலர் இல்ல, ஆலோசனை கொடுக்கிறவர்கள். கேர் அண்ட் கவுன்சிலிங் பத்தி சொல்றேன். ஆலோசனையை கொடுக்குற எதனா ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? சைக்காலஜிஸ்ட் போறாங்கல்ல, அந்த கவுன்சிலர் பத்தி நான் பேசுறேன், ஆலோசகர். சரிங்களா? அப்போ அவங்க கிட்ட போய் கேட்கறது கரெக்ட். ஆனா நீ சர்ச்சுக்கு போறதா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? வியாதியா இருந்தா டாக்டர் கிட்ட போறது கரெக்ட். ஆனா நீங்க சர்ச்சுக்கு விசுவாசியா இருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால உங்ககிட்ட வந்து என் வியாதிக்கு ஜெபிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உடனே பதட்டப்பட்டுறாதீங்க. ஐயோ நான் டாக்டர் இல்லையே, ஐயோ நீங்க நினைக்கிறமா என் ஜப வாழ்க்கை இல்லையே, பதட்டப்பட்டுறாதீங்க. இந்த அம்மா கூட திராட்சரசம் இல்லைன்றது இந்த அம்மாக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை சொல்லியிருக்கலாமோ, இப்படி ஆயிடுச்சுமா மரியலம்மா, இப்படி ஆயிடுச்சுமான்னு சொல்லியிருக்கலாம். இந்த அம்மா நேரா வந்து இயேசு கிட்ட வந்து இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்றாங்க. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணிடுங்க? இயேசுவை காண்பித்து கொடுங்க. அல்லேலூயா. அவங்களுடைய பிரச்சனை பலவீனமா இருக்கட்டும், அவங்க வீட்டுல குடும்ப சூழ்நிலை சரியாம இல்லாமல் இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில எந்த விதமான கவலைகளோடு பிராபலத்தோடு இருக்கட்டும்,
நீங்க தீர்வு இல்ல, ஆனா தீர்வு உங்களால காண்பித்து கொடுக்க முடியும். அந்த தீர்வு யாரு? இயேசு. அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் ஆகாது, செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் நான் இயேசுக்கு நான் சொல்லிட்டேன்னா அவர் எப்படி செய்வார்? அந்த பாடெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன பண்ணிடுங்க, காண்பித்து கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா. அப்ப மினிஸ்ட்ரியில எதுலையுமே நம்மள நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு ஊழியம் நடக்குதுன்னா கூட, ஒரு அற்புதம் நடக்குதுன்னா கூட, ஒரு அதிசயம் நடக்குதுன்னா கூட அவரை காண்பித்து கொடுப்பது தான் அது தேவனுடைய ஊழியமாய் இருக்க முடியும். இயேசுவே நம் தீர்வு என்பது காண்பித்து கொடுப்பது தான் அவருடைய ஊழியமாய். ஏன் நம்ம இயேசு தீர்வு என்பதை காண்பித்து கொடுக்க வேண்டும் சொல்லுங்க? ஏன் தப்பிச்சுக்குது? அப்படி இல்லை. எக்ஸாக்ட்லி நான் அதை தான் எழுதி வச்சிருக்கேன். He is the creator. ஏன் அவரை சொல்யூஷன் என்பதை தேவ பிள்ளைகளே ஊழியத்தில் நீங்கள் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்றால் He is the creator. அவர் தான் சிருஷ்டிகர், படைத்தவர். அவர் படைப்புகளுடைய பிரச்சனை நெட்டு போல்ட் எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ ஊழியம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 4வது வசனம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா. நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல, அதை நான் அப்படியே சாதாரணமா சொல்லிட்டேன். மினிஸ்ட்ரி அந்த அம்மா இயேசுவின் தாயாராவே இருந்தாலும் அந்த அம்மா வேண்டுகிற நாட்கள் நடக்காது. மினிஸ்ட்ரி as his own time. அல்லேலூயா. ஊழியம் என்பது அதற்கே உரிய குறித்த காலம் இருக்கிறது, அதற்கே உரிய நேரம் இருக்கு. அது ஒரு காலத்தை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நம்ம பாருங்களேன், இந்த 5 வருஷத்துல ரொம்ப ஆரம்பத்திலே பிளான் பண்ணோம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு, ரொம்ப ஆரம்பத்திலே பிளான் பண்ணோம் பாசனேஜ் கட்டுறதுக்கு, ரொம்ப அதுக்கு மிடில் கொஞ்சம் பிளான் பண்ணோம் நிலத்தை வாங்குறதுக்கு. ஆனா இனி வரைக்கும் நிலம் வாங்கல, அதுக்கான முயற்சி நாம் எடுக்கல. ஆனா வேற ஒரு காரியத்தை ஊழியத்துல நாம் செய்து முடித்தோம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியங்களும் ஒவ்வொரு அதற்கே உரிய நேரங்கள் என்ன பண்ணுதுங்க, எடுத்துக்கொள்ளுகிறது. அதற்காக செஞ்சுட்டு நடக்கலேன்னு நீங்க வருத்தப்படுறாதீங்க, இது போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுறாதீங்க. அதற்கு ஒரு நேரத்தை குறித்த கால தரிசனம் தேவன் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. அருமையான தேவ பிள்ளைகளே, பெட்டர் நம்மளுடைய சித்த திட்டங்களெல்லாம் வேஸ்டா போகும் பொழுது, வாய்க்காத பொழுது, அதுக்கு நோன் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆன்சர் வரும் பொழுது, பெட்டர் டு சப்மிட் அவர் ஓன் வில் விஷ் டு, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது நல்லது. அல்லேலூயா. நம்மளுடைய சித்த திட்டங்கள், நம்முடைய விருப்பம், ஆசைகள், நாம் நினைக்கிற நேரத்துல கர்த்தர் அதுக்கு நோன்னு சொல்லிட்டாரு, இல்லப்பான்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சரியான காரியம் எதுவா இருக்க முடியும்னா நம்மளுடைய சொந்த விருப்பம், திட்டம், ஆசைகளை அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுப்பது. நம்ம சொல்றாங்க நம்ம பேசுறது வேலைக்காகல, அப்ப அவருடைய வழியில போறதுதான் கரெக்ட்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம நினைக்கிற நேரத்துல அவர் திராட்சை ரசத்தை கொடுக்க மாட்டாரு, ஆனா அவர் சொல்லுகிறபடி செய்தால் திராட்சை ரசம் வரும். அல்லேலூயா. அநேக வேளையில நாம இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால சில காரியம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ளுங்க. இந்த அம்மா அடுத்த நம்மளுடைய திட்ட விருப்பம் நிறைவேற முடியாது, கர்த்தர் அதுக்கு நோ சொல்றான்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் எஸ் சொல்லுகிற வழி என்னன்னா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அநேக ஜபங்கள் உங்க வாழ்க்கையில தடையா இருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்கள் தடைகளா இருக்கலாம். ஆண்டவர் அதுக்கு நோ சொல்றாருன்னா ஆண்டவர் எஸ் சொல்லுகிற இன்னொரு பிரயர் இருக்குது, அவருடைய சித்த திட்ட விருப்பங்களுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், அதுல தான் ஆண்டவர் ஒரு மகிமையை கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்தமா கரெக்டான ஒரு வேலையை செய்யறாங்க. அப்போ இங்க ஊழிய நாட்களில நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் அவருடைய சித்த திட்டங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 6ஆம் வசனம், தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இப்போ திராட்சரசம் வேணும், ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அம்மா சொல்லிட்டாங்க அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி வேலைக்காரரை பார்த்து, இப்ப வேலைக்காரர் அங்க போய் நின்னாங்களோ நிக்கலையோ, ஆண்டவர் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்றார், அங்க ஒரு 6 கற்சாடிகள் இருக்கிறது, அந்த 6 கற்சாடிகள் அதுவும் வெறுமையா இருக்கிறது. அங்க ஒரு 6 கற்சாடிகள் இருக்கிறது, அந்த கற்சாடிகள் எப்படிதான் இருக்குது,
வெறுமை. ஏன்னா காரணம் அதை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அப்ப நிரப்புங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அது வெறுமையா இருக்குது என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, குறைவு நிறைவாக வேண்டும் என்றால் நிறைவுதான் வேண்டும் என்றல்ல, குறைவே வெறுமையே போதுமானது. அல்லேலூயா. எப்படி இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், சொன்ன காரியத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பேதுரு பவுல் சொல்றாரு, நான் என்னுடைய பலவீனத்துல உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் பலவீனா இருக்கும் பொழுதே பலவானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் பலவானா இருக்கும் பொழுது அவர் என்னவா இருக்கிறாராம்? பலவானா இருக்கும்போது பலவானா இருக்கிறார். அப்போ குறைவாய் நீங்கள் இருக்கும் பொழுதே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை நிறைவாக்குவதற்கு இந்த வெறுமையே, ஆண்டவர் உங்க பக்கம் திரும்புவதற்கு இந்த வெறுமை தான், இந்த குறைவு தான், இந்த இழப்பு தான், இந்த மகிழ்ச்சியினுடைய தத்தளிப்பு தான் காரணம். நீங்க சங்கீதம் 104:15 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 104:15 வசனம். இந்த திராட்சரச பத்தியா நம்ம எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறோம்னா வாசிக்கலாம். சங்கீதம் 104:15 வசனம் வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஓகே, திராட்சை ரசம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றதா? மனுஷனுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். அப்ப திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குது என்றால் என்னதான் லிட்டரலி குறைவா இருக்குது? மகிழ்ச்சி குறைவா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் உண்டு பண்ணதுக்கு தான் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த கல்யாணத்துல மகிழ்ச்சினா என்ன? ஆண்டவர் சொல்லுகிற அதன்படி செய்யுங்க என்று சொன்ன பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்போ அந்த 6 கற்சாடிகள் அங்க இருக்குது, அதுவும் வெறுமையா இருக்கிறது, அதுவும் பயன்பாட்டில் இல்லை. அது எதற்காகனா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 6 கற்சாடிகள் அங்க என்ன பண்ணிருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுல எந்த தண்ணீரும் இல்லை, பயனற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் பயன் இல்லாததை தெரியல. நானா இருந்தேன்னா அதுல ஊத்தி குடிச்சிருப்போமா? கால் கழுவத்துக்கு வச்சிருக்கிறதுல, முகம் கழுவ வச்சிருக்கிறதுல வச்சு நம்ம குடிச்சிருப்போமா? இல்ல அற்புதம் செய்த நீங்க தான் இயேசுவா இருந்தா நீங்க அதை தெரிந்து கொள்ளுவீங்களா? இல்ல. உள்ள நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவி எங்க வச்சிருக்கிறோமோ அதை எடுத்துன்னு வா, ட்ரை பண்ணு, துணியை வச்சு தொட, தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் பயன்பாட்டில் இல்லாத வேறு ஒரு நோக்கம் கொண்ட அந்த 6 கற்சாடிகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஊழியத்துல எது பயன்படுத்தப்படும் என்றால் பயன்பாட்டில் இல்லாதவர்கள் தான். அல்லேலூயா. பயனற்றவர்களைத்தான். அவர் யாரை? பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஆண்டவர் தண்ணீரால் அதுல நிரப்பி அதனுடைய பயன்பாடு, அதனுடைய நோக்கம், பர்பஸ் இஸ் சேஞ்ச். ஆண்டவருடைய கண்ணில் அது எப்போ பட்டுச்சோ அப்பவே அதோட நோக்கம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய கண்ணில் நீங்க பட்டுட்டினாலே நீங்கள் பயன்பட போகிறீர்கள் என்ற அர்த்தம். அதை ஆண்டவர் மகிமையாய் மாற்ற போறார் என்ற அர்த்தம். அப்போ அந்த மகிமைக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அந்த 6 கற்சாடிகள் அது நெளியுமா சுழியுமா, இல்ல நான் இதுக்காக என்ன இல்லை அப்படின்னு சொல்லுமா, பேசுமா? ஈவன் அவங்க கூட என்ன பண்ணலன்னா ஒரு கொஸ்டின் எழுப்பவே இல்லை. என்ன நீங்க இதுல ஊத சொல்றீங்களா ஆண்டவரேன்னு கேட்கல. என்ன ஆண்டவரே, அவங்க அந்த அம்மா சொல்றது திராட்சை ரசம் தேவை, நீங்க தண்ணீரை நிரப்ப சொல்றீங்களே, அதையும் கேட்கவில்லை. கடைசி வரைக்கும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஊமையா இருந்தார்கள், சொல்றதை மட்டும்தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்போ வேலைக்காரர்கள், இன்னைக்கு நாம யாரோ ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால் கர்த்தரை ஃபாலோ பண்ண வேண்டும். அதே வேளையில ஒரு எடுத்துக்காட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆட்கள் இந்த வேலைக்காரர்கள். ஊழியத்தை இந்த வேலைக்காரங்க எப்படி செய்தார்கள்? தத்தளிப்பும் மகிழ்ச்சியும் குறைந்திருக்கிற இடத்துல மகிழ்ச்சியை கொண்டு வருவது கர்த்தர் எப்படி அந்த 6 கற்சாடிகளையும் அந்த வேலைக்காரர்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார் என்றால் அது தேவ சித்தத்துக்கு அவர் சொன்னபடி தன்னை வளைந்து கொடுத்து ஒப்பு கொடுத்தது. அதுங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நீ சொல்றது சரியில்லப்பா, நீ திராட்சை ரசம் தேவை, நீ தண்ணீரை ஊத சொல்றீங்க, இது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது, அப்படியெல்லாம் ரைஸ் பண்ணவே இல்லை கொஸ்டின். ஹல்லேலூயா. ஊழியங்கள் அப்படிதாங்க. பெரிய பெரிய காரியத்தை திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அதை எப்படி செஞ்சு முடிச்சிருப்பாரு. அந்த வாலிபர் மாநாடு யோசிச்சு பாருங்க. வந்தது கூட கம்மி தான், 63 பேர் 65 பேர் தான் வந்தாங்க. ஆனா 2 திருச்சபையில நான் சொல்ல கேட்டேன், ஐயா நம்ம சர்ச்சில் இப்படி வைக்கிறங்க ஐயா அப்படின்னு போய் அந்த பிள்ளைங்க அந்த பாஸ்டர் கிட்ட ஒருவேளை சும்மா கடந்து போகலாம், சும்மா சொல்லிட்டு அத்தனாலே மறந்துருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் நிச்சயம் பாருங்க, நீங்க அவர்கள் வைக்கின்ற வாலிபர் மாநாடுக்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்வீர்கள். அல்லேலூயா.
அப்போ பயன்பாட்டில் இல்லாத நோக்கம் வித்தியாசம் கொண்டதை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் என்றால் இணைந்து விடுங்கள், ஒப்பு கொடுத்து விடுங்கள், செயல்பட ஆரம்பிங்க. அதுல கொஸ்டினே கேட்க வேணாம். உலகத்தினுடைய ஃபார்முலா ஊழியத்தில் அப்ளை ஆகாது. அல்லேலூயா. உலகத்தினுடைய நியமங்கள், உலகத்தினுடைய வழிமுறைகள் இங்க எங்க அப்ளை ஆகாது? ஊழியத்துல, சபைக்குள்ள அப்ளை ஆக முடியாது. ஒன்லி சில காரியங்கள் அப்ளை ஆகுனா அது தேவ சமூகத்திலிருந்து வருகிற தேவ காரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம். அந்த ஒருவேளை அங்க நிறைய திராட்சை ரசத்தை செய்யற ஆளுங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க யோசிச்சிருப்பாங்க, என்ன இருந்தாலும் பைத்தியகாரத்தனமா பண்ணி கொண்டு இருக்காரு. லிட்டரலா ஆண்டவரே பைத்தியகாரத்தனமா நினைக்கிறான்னா உங்களை பைத்தியகாரத்தனமா நினைக்க தப்பே இல்லை. ஒற்றுக்கொள்ளுங்கள். எஸ், I had mental illness. Hallelujah. என்னால் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகல. உங்களுக்கு தெரியும், நான் தேவ பலமுள்ளா இருக்கிறேன். எனக்கு தெரியும், பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை வல்லமையோடும் தேவனுடைய பலத்தினால அது நிரப்பப்பட்டது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகையால நாம நம்முடைய பர்பஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஒவ்வொரு பொறுப்பாளர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். மூப்பர் கமிட்டியை பார்த்து பேசுறேன். சபையினுடைய இந்த பாய் எடுத்து போறதுல இருந்து, ஜன்னலை திறக்கிறதுல இருந்து, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதுல இருந்து ஒவ்வொருத்தையும் பார்த்து நான் சொல்றேன், உங்க பர்பஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆளே நீங்க மாறிட்டீங்க. அங்கிருந்து ஓடுங்க. என்னை குறித்து நானே சொல்லுகிறது இல்லை, நான் உங்களை குறித்து நான் பேசி கர்த்தர் எதை செய்தார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை 5 மாடி கட்டி வைத்திருக்கிறார். 5 வருஷமோ 5 மாடிகள் நீங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இசைவாய் மாளிகையாய் அவருக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப ஐயாவின் நாட்களில் ஐயா அங்கிருந்து துவங்குவார். மறுபடியும் எங்க வந்துடக்கூடாது. இதையே வேலையா வச்சுன்னா நம்ம எங்க போக முடியாதுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இதையே வேலையா கம்மெல்லையா சொன்னாங்கப்பா, நீ பாவம் பண்ற, பாவம் மன்னிப்பு கேளு, பரிசுத்தமாக போ, மறுபடியும் பாவம் பண்ணுவ, வருவ, பரிசுத்தமாக பிரசங்கம், மறுபடியும் இப்படியே. இதையே இந்த சைக்கிள் இருந்தா எப்பயா வெளியே போறது, எப்பயா ஊழியர் செய்யறது, எப்பயா இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படாதவங்களை போய் சுவிசேஷத்தை கொண்டு போறது, எப்ப மிஷனரி எழுப்புவீங்க, எப்ப பாஸ்டர்ஸ் எழுப்புவீங்க, எப்ப ஊழியர்கள் எழுப்புவீங்க, எப்ப இதுல இருந்து ஒரு பெரிய உலகத்தை கலக்கிறவர்கள் எப்பொழுது வருவார்கள்? அல்லேலூயா. டைரக்டா உலகத்தை கலக்கிறவங்க வந்துட மாட்டாங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் முதல் யாருன்னா இங்க இருக்கிறாங்க. கரெக்ட் தான். அம்மேன்னு சொல்றேன். நான் வாதியத்துக்கு அம்மேன்னு சொல்றேன். அப்படியாக கடவுது என்னவா இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறார்கள்? வேலைக்காரரா இருக்கிறார்கள், மீன் பிடிக்கிறவர்களா இருக்கிறார்கள், மருத்துவரா இருக்கிறார்கள், வரி வசூலிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இவங்கள யாரு? மீன் பிடிக்கிறது பேதுரு, மருத்துவர் யாரு? லூக்கா, வரி வசூலிக்கிறவர் மத்தேயு. அல்லேலூயா. அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க அடையாளம் அதுதான். ஆனா எப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்துட்டாரோ, ஆண்டவருடைய கண்ணு பட்டுச்சோ, நாசனமா போல சித்த திட்டங்கள், அவங்க வாழ்க்கையில நோக்கங்கள், பயன்பாடு, கணங்கள் மாறினது. அதனுடைய பாதிப்பு எழுத்துலயும் மட்டும் இல்ல, பூமிக்கு அடுத்த காரியத்துல மாத்திரம் அதன் தாக்கம் பாதிப்பு இல்லை. எங்க வரைக்கும் இருக்குதுன்னா பரலோகத்துல வரைக்கும் இருக்குது. எப்படிங்க? அவங்க தான் உங்களை என்ன நியாயந்திருக்க போகிறார்கள். அல்லேலூயா. ஒரு மீனவனா இருந்த பேதுரு சித்தத்தை கேட்டு, திட்டத்தை கேட்டு, ஆண்டவருடைய சொன்னதை செஞ்சு வந்ததுனால உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற இடத்துல பேதுரு இருக்கிறார், மத்தேயு இருக்கிறார், அந்திரேயா இருக்கிறார், பத்லேமி இருக்கிறார், இங்க வந்த தோமா, இந்தியாவுக்கு வந்த தோமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய தாக்கம், அதனுடைய முக்கியத்துவம் பரலோகம் வரைக்கும். அப்ப இங்க நீங்க முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, வேலைக்காரர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேலைக்காரர்களாய் நாம் இங்க இருக்கும் பொழுது அங்கே நாம் முக்கியத்துவம் வாய்ந்த இங்க வேலைக்காரர்களா இருந்து அவர் சொல்லுறதை மாத்திரம் ஊழியரை செஞ்சு போயிட்டோம்னா இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் கூட ஆண்டவர் நமக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. முன்குறித்தார், அழைத்தார், நீதிமன்றங்களாய் மாற்றினார், மகிமைப்படுத்தார். குளோரி உங்க வாழ்க்கை இல்லாம இருந்துராது, மகிமை உங்க வாழ்க்கையில் இல்லாம இருந்துராது, கணங்கள் உங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருந்துராது. ஆனா கணம் முக்கியம் இல்ல, மகிமை முக்கியம் இல்ல, புகழ் முக்கியம் இல்ல, பேர் பிரஸ்தாபம் முக்கியம் இல்ல. எது முக்கியம்னா நான் வேலைக்காரனாய் அவர் எனக்கு சொல்லுகிறத மாத்திரம் கான்சென்ட்ரேஷன். அல்லேலூயா. வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அதிலே நிறைய நிரப்பினார்கள். எப்படி நிரப்பினாங்க? ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப சாதாரணமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது எப்பொழுதும் போல ஒரு பிரசங்கமா நீங்க கேட்டுக்கொண்டு அப்படிதான் உங்க காதுல நீங்க ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
ஆண்டவர் அந்த வேலை காலத்துல அப்படிதான் சாதாரணமா சொன்னாரு, பா அதை நிறைய நிரப்பிடுங்கப்பா, அவ்வளவுதான். பா பாட்டுக்குழு வந்து நத்திருப்பா, அவ்வளவுதான். பா இந்த சச்சை வந்து பெருக்கி கூட்டி போட்டுருப்பா, அவ்வளவுதான். தம்பி இந்த பெல்லு கரெக்டா போட்டுருப்பா, தம்பி இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுப்பா, பா இந்த ஊழியத்தை செஞ்சிடு, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிடு, நீங்க வந்து வொர்ஷிப் பண்ணு, இந்த ஐக்கியத்தை கூப்பிட்டு ஒரு பெண்கள் ஐக்கியத்தை நடத்துங்க, வாலிப ஐக்கியத்தை நடத்துங்க, முதிர் ஐக்கியத்தை நடத்துங்க, ஆண்கள் ஐக்கியத்தை நடத்துங்க. ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம், சாதாரணமா தான் இருக்கும். ஆனா இவங்க எக்ஸ்ட்ரீமா கீழ்படுறாங்க. எப்படி? நிறைய நிரப்பினார். ஆண்டவர் சொன்னது நிரப்புங்க, ஆனா இவங்க நிறைய வழிந்தோடும்படியாய் நிரப்பினார்கள். கேள்வி கேட்கல, தகாததான் அவங்களுக்கு படல. அந்த வேலைக்காரருடைய வேலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மட்டும்தான் செய்வோமே தவிர்த்து இதுல நான் கேள்வி கேட்பதற்கோ இல்ல இதுல நான் சந்தேகப்படுவதற்கோ இல்ல பண்ணா சரியா இந்த நேரத்தில் டைம் வேஸ்ட் ஆகி கொண்டு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கல. சொன்னதுக்கு இன்னும் அதிகமாக கீழ்ப்படிந்தார்கள். அப்போ இது கத்தை நம்ம கீழ்ப்படியாம கம்மியா செய்வதற்கு ஆண்டு அனுமதி இல்லை. கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சரிங்களா? கம்மியா செஞ்சீங்கன்னா நம்ம அசட்டையாய் செய்யறோம், அசட்டையாய் செய்தால் சபிக்கப்பட்டுருவோம். ஆனா ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும், ஒரு காரியத்தை நம்மளால கூட்ட முடியும். என்னன்னா இன்னும் அதிகமாய் அவர் எக்ஸ்பெக்டேஷனை காட்டிலும் அதிகமா நம்ம என்ன பண்ணிடலாம், ஊழியம் செஞ்சிடலாம். அல்லேலூயா. அவர் எக்ஸ்பெக்டேஷனை காட்டிலும் நம்ம நிறைய என்ன பண்ணிடலாம், நம்ம நிரப்பிடலாம். அவர் நிரப்ப சொல்லும் பொழுது நிரப்பி சொன்னா அவர் நிரப்ப சொல்லும் பொழுது நிறைய நிரப்பிடுங்க. ஏன்னா அவங்க ஏசப்பா சொல்லும் பொழுது கால்பாக நிரப்பி இருந்தாங்க. தம்பி நிரப்பிடு, ஓகே தண்ணி தானே, அது வருமோ வராதோ பார்த்துக்கலாம், கொஞ்சம் கால்பாக நிரப்பி இருந்தாங்கன்னா அது அவ்வளவு, அந்த மட்டும் தான் திராட்சை ரசம். அல்லேலூயா. அவங்க முக்காபாக நிரப்பி இருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு கிடைக்க போற திராட்சை ரசம் எவ்வளோ, அந்த மட்டும் தான், முக்காதான். ஆனா அவங்க நிறைய நிரப்பினதுனால நிறைய திராட்சை ரசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. டைம் இருக்கும் பொழுது, ஜீவன் இருக்கும் பொழுது, பலன் இருக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஊழிய வாசல்கள் திறந்திருக்கும் பொழுது நிறைய நிறைய நிரப்பிடு, நிறைய செஞ்சிடுங்க, நிறைய கிரியை செய்திடுங்க, நிறைய ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஓடிவிடுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எந்த மட்டும் ஓடுகிறீர்களோ, எந்த மட்டும் கிரியை செய்கிறீர்களோ, எந்த மட்டுமா நிரப்புகிறீர்களோ அந்த மட்டுமே நீங்கள் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். திராட்சை ரசம் என்றால் மகிழ்ச்சி. அல்லேலூயா. உங்களுக்கு குறைவுகளிலே தேவைப்படுகிற ரிசோர்ஸ் அது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த குறைவுகளில், உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற தேவைகளில பூர்த்தியாக்கப்பட வேண்டிய சோர்ஸ், ரிசோர்சஸ் அது. அல்லேலூயா. வந்து ஆண்டவர் எதை பயன்படுத்தினார்னா தண்ணீரை. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறதும் நான் கொடுத்ததும் அவர் கொடுத்தது ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. நீ கொடுக்கிற 2 மணி நேரமோ, நான் கொடுக்கிற அந்த 2 மணி நேரமோ, நீங்க கொடுக்கிற காணிக்கையோ, நீங்க கொடுக்கிற ஜெபமோ, நீங்க வாசிக்கிற வேதமோ, ஆண்டவருக்காக எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ, நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அவர் செய்யறதும் ரெண்டும் சமானமானது இல்லை. அல்லேலூயா. நீங்க நீங்க காணிக்கைகளை எடுத்துங்களேன், லிட்டரலா காணிக்கைகளை எடுத்துக்கிற காணிக்கை ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? குலுக்கி மடியில சரிந்து கொடுக்கும் பொழுதே நிறைவாய் கொடுத்துடுங்க. காணிக்கையா இல்ல. இப்ப நான் வந்து உங்களை குறித்து சொல்லுகிறேன், நேரத்தை குறித்து சொல்லுகிறேன், விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறேன், ஊழியத்தினுடைய கிரியைகளை குறித்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்படி நிறைய நிரப்ப முடியும்னா கீழ்ப்படிதலினால தான் செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினால தான் செய்ய முடியும். அவர் சொல்லிட்டாரு, இந்த அம்மா சொல்றது ஏதோ ஒரு காரியங்குது, இந்த பிரசங்கத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஐயா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரன் சொல்லும் பொழுது ஏதோ காரணம் இருக்குது, ஏதோ ரீசன் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் நம்முடைய சபையில நிறைய பேர், நான் சாட்சியா நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். ஐயா நான் ஆரம்பத்துல நீங்க சொல்ல போதெல்லாம் ஏன் இவரோ கண்ட்ரோல் பண்றாரு, ஏன் இவரு சொல்றபடிதான் நடக்கணும் நினைக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்களே சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க சொன்னா கரெக்டா இருக்குதுங்க ஐயா, ஐயா நீங்க சொல்ற மாதிரி தாங்க நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு என்கிட்ட 2-3 பேர் என்கிட்ட சாட்சியாய் வந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, நான் வசந்தா இருந்தா நீங்க சொல்றதுல கேட்க தேவை அவசியமே இல்லை. அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த வெசல் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த வெசலுக்குள்ளா இருந்து அவர் கிரியை செய்கிறார். இந்த இடத்துல எந்த ஊழியக்காரர் நின்றாலும் அவர்கள் மூலமாய் கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சித்தத்தை செய்யறதுனால அவர் சொல்றது நடக்குது, வசன் சொல்றது நடக்கல. அல்லேலூயா.
அவருடைய சித்த திட்டங்கள் தான் நடக்க போகிறது என்றால் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அதன் மேல விசுவாசம் வையுங்கள். அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குழப்பம் வேட வேண்டிய அவசியம் இல்லை, கேள்விகள் வர வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். சில வேளையில அந்த இடத்துல இந்த வேலைக்காரத்தில் ஆண்டவர் சொன்னது காரணம் வந்து வேலைக்காரர்கள் ஒருவேளை அந்த இடத்துல அடிமையா இருந்திருப்பாங்க. அந்த வேலைக்காரர்கள் யாரா இருந்திருக்கலாம்? அடிமையா இருந்து. அடிமைக்கு ஒரே ஒண்ணுதான், அவனுக்கு கட்டளை மட்டும்தான் வரும், அவனுக்கு அடுத்தது பேசவே தெரியாது. அடிமைக்கு என்ன இருக்காது? அவனுடைய விருப்பத்தை அவன் சொல்லவே முடியாது, நிராகரிக்கவே முடியாது, கட்டளையே செஞ்சுதான் ஆக வேண்டும். ஒருவேளை அந்த வேலைக்காரர்கள் அடிமையாய் கூட இருந்திருக்கலாம், அந்த மனப்பக்குவத்துல கூட அவங்க அதை என்ன பண்ணிருக்கலாம்? செஞ்சிருக்கலாம். சில வேளையில இதே வந்து ஒரு திராட்சரசத்தினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்களா இருந்திருக்கலாம் வச்சுங்க. தண்ணீர் நிரப்ப ஆண்டவர் வந்து தண்ணீர் நிரப்ப சொல்றது, அந்த அம்மா மரியாள் அம்மா வந்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்ற அந்த நபர் வந்து ஒருவேளை திராட்சை ரசத்தை மாத்திர ஒரு அந்த தொழில் பண்ற அந்த அது ரிலேட்டட் பீப்புளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிச்சயம் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லியிருப்பாங்க, தங்களுடைய அனுபவங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, நிச்சயம் அப்படி பேசியிருப்பாங்க. தண்ணீரே கலக்கினாலும் அதில் ஒரு என்ன பண்ணிருப்பாங்க, நோட்டம் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தண்ணீரை பார்த்தாதுங்க, கொஞ்சத்தை கரைங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அனுபவம் என்ன பண்ணாதுன்னா, ஆண்டவர் செய்ய வேண்டியதை மகிமையை குறைச்சிடும், மட்டுப்படுத்திடும். ஆண்டவர் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, இவன் என்னோட பெரிய அற்புத செய்யற ஆளு போலுக்குது, அவன் செஞ்சுட்டு விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்னு செய்யணும்னு இறங்குறேன், விருப்பப்படுறேன், இவன் பேசுறத பார்த்தா இவன் நம்மளோட எப்படி இருப்பான்? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது வேணுமா இல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது வேணுமா? ஆமென், அல்லேலூயா. நாம செஞ்சுக்கிறது நம்ம புத்தி கேட்ட மாதிரி. கல்யாணம் பண்ணா நம்ம மூஞ்சிக்கு மாதிரி கல்யாணம் பண்ணிப்போம், ஆனா ஆண்டவர் கொடுத்து அது அப்படி இருக்காது. நாட் ஒன்லி ஃபேஸ், எல்லாத்திலையும் சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்துல அனுபவங்களை பேச முடியாது, மாறாக ஆவியானவர் தான் பேசுவார். அல்லேலூயா. நீங்க பேதுருவை பார்க்கும்போது அப்படிதான், அவர் ரொம்ப பெரிய மீனவர், அதனால அவர் என்ன பண்ணிடாப்புல சொல்ற, முழுவதும் பிரயாசப்பட்டோம். அந்த முழுவதும் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு இரவு நேரம் தான் மீன் பிடிப்பதற்கான சரியான நேரம்ன்றத அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு இடத்துல. அல்லேலூயா. முழுவதும் காரணம், நான் மீனவன், இரவு நேரத்துல தான் மீன் பிடிப்பதற்கான தகுந்த நேரம், உகந்த நேரம். தட்சன் வந்து இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அறிவுரையை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது அப்ப கூட ஆகிலும், அப்ப இந்த இடத்துல இவ்வளோ டீட்டெயிலா இப்பா ஆழத்துக்கு கொண்டு போய் போடணும் போட்டிருப்பா. பேதுரு ஆண்டவர்கிட்டயே பேசினுக்கிறாரு. 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான். அந்த மனுஷன் ஆண்டவர் கேப்பா, அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து ஆண்டவர் வந்து கேட்டாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே ஆமாண்டவரேன்னு சொல்லிருக்கணும், பதறியாச்சு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இங்க ஒரு குளம் இருக்கிறது, சில சமயங்களில் ஒரு தேவதூதன் வருவார், அந்த குளத்தை ஒரு சில நேரங்களில் அவர் கலக்குவார், யார் முந்தி இறங்குவானோ அவன் சுகம் பெறுவான், என்னை கொண்டு போவதற்கும் ஆள் இல்லை, எனக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. எப்ப இதனால என்னன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே நீ சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும், கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆகுது, வேற ஒண்ணுமே இல்லை. நீ உனக்கு காலதாமதமா சுகத்தை பெற்றுக் கொள்கிற, வேற ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய சித்த திட்டங்கள்லாம் நமக்கான ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை அது கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆனா இந்த வேலைக்காரர்களுக்கு கடிவாளம் போட்டது தான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதனால அந்த தண்ணி கச்சாடியா, அதுக்கான பாத்திரம் இல்லையா, பரவாயில்ல, அவர் ஊத்த சொல்றாரு, ஊத்திடுறேன், நிறைய நிரப்பிடுறேன். அவங்க எதையுமே பேசவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தானா அவன் நான் சொன்ன பிரசங்கெல்லாம் பண்ணி அவர்கிட்ட ஆண்டவருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே பைத்தியங்களை, ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே வந்து சாம்பலில் தூசலில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவங்க தான் அவர் சொல்றபடியே செய்வாங்க. அல்லேலூயா. தேவை திராட்சரசம், ஆனால் அவர்கள் நிரப்பினது தண்ணீர். இன்னைக்கு உங்களுடைய தேவை ஊழியமோ இல்ல பர்சனல் லைஃபோ எதிர்காலத்திலேயோ எது வேணாலும் இருக்கட்டும், தேவைன்றது திராட்சரசமா இருக்கட்டும், ஆனா நீங்கள் நிரப்புகிற தண்ணீர். அதுக்கு அர்த்தம் உங்க கையில என்ன ஏதோ கொடுத்துருங்கன்னு அர்த்தம். 5000 பேர் புருஷர்கள், 20,000 பேர், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க பாத்துறாதீங்க. உங்க கையில என்ன இருக்குதோ அதை மட்டும் கொடுத்துருங்க. 5 அப்பம் 2 மீன் இருக்குதா கொடுத்துருங்க. அல்லேலூயா.
இதை எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில கிரியையாய் மாறாததுனால தான் மறுபடியும் ஆவியானவர் இந்த காரியத்தை உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்க கிட்ட இருக்கிறத மட்டும் கொடுங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதது 5000 புருஷர்களுக்கு போஷிக்க பண்ற வேலை நம்ம வேலை இல்லை, அதை மாற்ற வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை. 5 அப்பம் 2 மீனை கொடுக்கறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆண்டவர் எடுக்க கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அந்த ஆசீர்வாதத்தினுடைய உருவாக்கம் உங்கள் கைகளில் இல்லை. உங்க கையில ஜெபம் இருக்குது. உங்க கையில இன்னைக்கு வேலையில அமர்ந்து உட்காந்து ஜெபிச்சிருக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டிங் போட்டுருக்கலாம், இன்னைக்கு பயபக்தியா வந்திருக்கலாம், இன்னைக்கு பயபக்தியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இருக்கிறத கொடுங்க. நான் தான் இருக்கிறேன், நான் என்ன கொடுத்தேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஊழியத்தில் அதுதான். நீங்க வேற எதனா கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவரால் அற்புதம் பண்ண முடியாது. நீங்க அவரை நான் தான் இருக்கிற ஆண்டவரே அவரை கொடுத்தீங்கன்னா அவரை தன்னை உங்களுக்குள்ளாய் கொடுத்து நீங்க 2 பேர் ஊழியம் செய்வீங்க. ஊழியம் எப்படி இருக்கும்னா அசாதாரணமா இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை இருக்கிறத ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்துடுங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளன் அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கூர்ந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றான். அல்லேலூயா. பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல இவங்க தண்ணீரை கொண்டு போகிறார்கள். போகிற வழியில் அது மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்போ மாறினதுக்கு அப்புறம் நான் செய்யறேன் செய்யாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்படியே ஓடுப்பா, போற வழியில் அவன் கொடுத்துறேன். அல்லேலூயா. அப்படியே தான் ஆண்டவர் இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அப்படியே தான் வந்தேன், கல்யாணம் ஆச்சு. அப்படியே தான் வந்தேன், பிரெக்னென்ட் ஆனாங்க, பிள்ளைய பெற்றேன். அப்படியே தான் வந்தேன், ரெவரண்ட் ஆனேன். அப்படியே தான் இருந்தேன். இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருந்தாலும் வேற ஒரு ஆளா தான் நான் திரும்பி போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விசுவாசத்துல செயல்பட ஆரம்பித்துருங்க. விசுவாசத்துல நகர ஆரம்பித்துருங்கள், ஓட ஆரம்பித்துருங்கள். போகிற வழியில் எல்லாம் மாறும். அல்லேலூயா. போப்பா, உன் வேலைக்காக சொஸ்தமாயிட்டான். ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் திரும்பி போறான் நம்பி. அதே நேரத்தில் அவன் சொஸ்தமானான். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, நீங்க போகலாம், நீங்க ஆசிரியர் போக காண்பிக்கும் கூட சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. நடந்தாதான் போவேன், நடந்தாதான் வருவேன், நடந்தாதான் செய்வேன், நடந்தாதான் கொடுப்பேன், அப்படி இல்லை. இருக்கிறதுல ஓட ஆரம்பிச்சிருங்க. போக வழியில அது தண்ணீர் திராட்சரசமாய் மாறிடும். அல்லேலூயா. குறைவு நிறைவாய் மாறிடும். இல்லாதவர்களுக்கு உங்கள் கைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த வேலைக்காரர்களுடைய எப்படியாப்பட்டவனா, இந்த வேலைக்காரர்களுக்கு ஒண்ணுதான் தெரியும், சேவை செய்ய மட்டும்தான் தெரியும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட வேலைக்காரன் கொடுத்துட்டான். கொடுத்தது வேலைக்காரன். அது இவ்வளோ ருசியா இருந்துச்சுன்னா கொடுத்தவங்கிட்ட கேட்கணும், எங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன்னு கேட்டிருக்கணும். எங்கேருந்து இது இவ்வளோ நேரம் எங்கேயா வச்சிருந்து கேட்டிருக்கணும். ஆனா இவன் கேட்கறது மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாப்ல. அல்லேலூயா. மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்போ என்னன்னா, வேலைக்காரன் எதை நோக்கி செய்ய மாட்டானா, அவன் அதுக்கான ஃபீட்பேக்குக்காக செய்ய மாட்டான். அந்த நான் எனக்கு போட்டேன், எனக்கு தானே அவங்க பண்ணிருக்கணும், அதுக்காக அவன் என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான். வேலைக்காரர்களுக்கு சேவை புரியதான் தெரியுமே தவிர்த்து பாராட்டை வாங்க தெரியாது. அல்லேலூயா. வேலைக்காரர்களுக்கு சேவை செய்ய தான் தெரியுமே தவிர்த்து பாராட்டை வாங்க தெரியாது. நான் அன்னைக்கு நேரத்தில் உங்களுக்கு புகழ்ந்து பேசினதுல மேபி இந்த லாஸ்ட் ஒரு 6 மாதங்களில் நான் நன்றியை சொல்ல வேண்டியதால் அநேக நேரத்தில் உங்களை நான் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன், வாதி சொல்லி இருந்திருக்கிறேன். கடைசி நாட்களில் மாற்று கருத்தில். ஆனால் வந்த நாட்கள் இருந்து நான் உங்களை புகழ்ந்து நிறைய காரியத்தில் நான் பண்ண பாராட்டி நான் பேசினதே இல்லை. காரணம், பிதா உங்களை குறித்து நான் பண்ணோம் பேச வேண்டும். இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்றதுக்காக நான் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நான் இந்த 6 மாத காலங்களில் நன்றிகளை சொல்லியிருக்கிறேன், பாராட்டி நான் பேசியிருக்கிறேன். 4.5 வருஷம் ஊழியத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். மேபி உங்க பாஸ்டரே கூட உங்களுக்கு பாராட்டு கொடுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கான ஊழியத்துக்கான அதற்கு உங்களுக்கு வேண்டியதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதுதான் கரெக்டான ஊழியமே. அல்லேலூயா. அதுதான் கரெக்டான ப்ராசஸ், அதுதான் காட் மினிஸ்ட்ரி. ஆனா ஆண்டவர் பரலோகத்தில் கொடுப்பார்.
அல்லேலூயா. ஆண்டவர் அங்க ஸ்டாண்டிங் அவர்ஷன் நடக்கும் உங்களுக்காக. பரலோகத்துல எல்லாரும் எழுந்து நின்று உங்களுக்கு வரவேற்பார்கள். இதெல்லாமா ஏன் நடக்கும்? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகலையா? அல்லேலூயா. நடக்குதா நடக்கலீங்களா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோக ராஜ்யத்துல மிகுந்த, நான் இங்க மனம் திரும்பினேன், ஆனா பரலோக ராஜ்யத்துல கொண்டாட்டம் உண்டாகுதுன்னா, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கே போயிட்டீங்கன்னா பாராட்டு விழா நடக்காமலையா இருக்கும். அப்போ இவ்வளோ பேசுற பாஸ்டர் நீங்க இன்னைக்கு அப்புறம் பாராட்டாமல் இருக்கலாம். இந்த பிரசங்கம் எதுக்குன்னா, உங்களை பரலோகம் பாராட்டுவதற்காகத்தான் பிரசங்கம். கிடைச்ச வாய்ப்புல அடிச்சு நொறுக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை பரலோகம் பாராட்டுவதற்காகத்தான் இந்த பிரசங்கமே தவிர உங்களை உடைப்பதற்காகவோ மனம் வருத்தப்படுத்துவதற்காகவோ உங்களை கொஸ்டின் பண்றதுக்காகவோ இல்லை. நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் அது ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டு பண்ணுக என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் உங்களை தேவனுக்கேற்ற துக்கத்தை தான் ஏற்படுத்த வேண்டுமே அன்றி அது நிமித்தமாக நீங்கள் துக்கப்பட்டீர்கள் இந்த வார்த்தையின்படி நான் இல்லையே, ஐயா சொல்ற மாதிரி இல்லையே, தேவ வார்த்தை சொல்லுவா இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. நீங்க வேற மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், புதிதாக்கப்பட்டவனாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய பாராட்டு மணவாளனுக்கு போகிறது. இன்னைக்கு அதை எதிர்பார்த்து செய்கிறது நம்முடைய ஊழியம் இல்லை. நாம் அவர் சொல்லுகிறதை செய்ய மட்டும்தான் ஊழியம். அவங்களுடைய சின்ன கீழ்ப்படிதல் அந்த கல்யாண வீட்டில் ஏற்பட்ட பெரிய குறைவை நிறைவாய் மாற்றினது. நீ செய்கிற சின்ன ஊழியம், சின்ன கீழ்ப்படிதல், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன கீழ்ப்படிதல் சபையினுடைய பெரிய தேவையை நிறைவாக்கும். நீங்க செய்யற சின்ன கீழ்ப்படிதல் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களையே அது பெரியவர்களாக மாற்றும். கர்த்தருடைய பார்வையில அது பெரிய நன்மைகளை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேலைக்காரர்களை போல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது தான் ஊழியம். தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியால ஏவப்பட்டு என்ன காரியங்களை சபையில கொண்டு வருகிறார்களோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது அது கர்த்தருடைய ஊழியமா இருந்து அது பெருக்கத்துல, அது ஆசீர்வாதத்துல, இழந்து போன மகிழ்ச்சியை அது திரும்ப கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏற்படுத்தின துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அங்கே ஒரு கொண்டாட்டத்தை திரும்ப அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஊழியத்துக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் கொண்டு வரும். ஊழியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். கீழ்ப்படிதல் தேவ மகிமையை கொண்டு வரும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுவே கர்த்தர் நமக்காய் திறக்கிற தேவ ஊழியம். கர்த்தர் தாமே திரு வார்த்தையை நமக்கும் நம்முடைய நித்திய ஜீவனுக்கும் இனி வரும் ஊழியங்களுக்கு என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.